நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல திமுக கிளை செயலாளர் மீது நகர தலைவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தனக்கு தெரியாமல் கூட்டத்தை நடத்தியதா ஏற்பட்ட தகராறுல வார்டு செயலாளர் விஸ்வநாதன் மீது குமாரபாளையம் நகர் தலைவரான விஜயகண்ணன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதா கூறப்படுது. அதாவது இந்த வேலையை நான் சொல்றதை செஞ்சாதான் நாம ஒரு அங்கீகாரம் வாங்க முடியும். நாளைக்கு பார் வேணும்னா அப்படிங்கிறீங்கல்ல, இந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் அவன் விட்டுட்டு ஓடுவான். இங்க எல்லாம் எதையுமே போட்டி போட்டெல்லாம் வாங்க முடியாது, புரியுதா? அதே மாதிரி அவனோட வாங்க முடியாது. ஏன்னா அங்க ஊருக்கு எல்லாம் வாயை திறந்துட்டு 40 வருஷமா உட்காந்துருக்காங்க. குறுக்கு வேலையை செஞ்சா பார் என்ன ஆகும்னா, எல்லாரும் இப்ப தம் ஆயிட்டானுங்கன்னா எல்லாத்தையும் இதே லெவல்லயே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு 10 பாரையும் அவன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு ஒயின் ஷாப் தனித்தனியா கொடுத்துடலாம், புரியுதா? இதுதான் நம்மளுக்கு சான்ஸ். அவன் 40 வருஷமா இந்த இதுல இருந்துட்டு இப்ப அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். நாம இப்ப வந்தோம், நாம அதுக்காக அவனுக்கு 40 வருஷமா பண்ணாத எஃபோர்ட்டா நம்ம இத்தனை வருஷத்துல ஒரு 6 மாசத்துலயே இப்ப நான் வச்சிருக்கிற டார்கெட் 2 மாசம் எல்லாம் குறைச்சல் கொடுத்து அவனுக்கு தாங்க மாட்டானுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா கடையும் விட்டுருவானுங்க. அவனுங்களே கத்தி போட்டு செலவு பண்ண காசு யாராவது கொடுத்தா போதுங்கிற ஸ்டேஜுக்கு. பாஜக தொழிற்பிரிவு தலைவராய் இருந்து வந்த விஜயகண்ணன் தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் திமுகவுல இணைந்ததா அந்த கட்சியினரால கூறப்படுது. இந்த நிலையில உள்ளாட்சி தேர்தல்ல 31வது வார்டுல திமுக சார்பில் போட்டியிட மனு அளித்தப்போ அவர் விருப்ப மனு அளித்த வார்டுக்கு அவர் சம்பந்தப்பட்டவர் கிடையாது என்ற அடிப்படையில அவருக்கு சீட்டு வழங்கப்படாததா கூறப்படுது. இதையடுத்து கோபமான விஜயகண்ணன் திமுக விதியை மீறி சுயேட்சையா தேர்தல்ல வேட்பாளரை தோற்கடித்து தவறான முறையில வெற்றி பெற்றதா இவர் மீது குற்றச்சாட்டுகள் அந்த கட்சியினரால சொல்லப்படுது. இந்த நிலையில இப்ப அவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.